வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கரை வச்சுப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நாலாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா என்னென்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி, புளி, பொட்டுக்கடலை, வெந்தயம், பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தேவையான மசாலா பார்த்துக்கிட்டிங்க. இது தாங்க ஈஸியான முறையில் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய தேவையான பொருட்கள். வேணுமா இருக்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டோம். ஏன்னா தேங்காய் சேர்க்கலன்னா 1 நாள் 2 நாளில் வச்சிருந்து கூட சாப்பிட்லாம். தேங்காய் போட்டால் சீக்கிரம் கெட்டு போயிடும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. நல்லாயிருக்கும். தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். வதக்கியாச்சு. தண்ணியும் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா கொதிக்க வைக்கணுங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட எருப்பெல்லாம் போகும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் குழையாமல் நல்லா லட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. புளிப்பாகவும் காரமாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சண்டே எங்கள் வீட்டில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.